நான் உதயநிதினா வணக்கண்ணா. என்னண்ணா அப்படியே அதிரடியா கவுண்டர் பாலிடிக்ஸ் பண்றேன்னு காமெடி பாலிடிக்ஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க. எப்படி தெரியுமாண்ணா இருக்கு? மாமன்னன் படத்துல நம்ம வைகை புயல் வடிவேலு ஹீரோவா நடிச்சிருப்பாரு பாருங்க, நீங்க கூட கூட நடிச்சிருந்தீங்க பாருங்க. ஐயோ எனக்கு ஒன்றும் புரியலங்க அப்படின்னு வடிவேலு என்ன சொல்லுவார்ல, அதே மாதிரி பேசுறீங்கன்னா. இன்றைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை பார்த்து நீங்க என்ன கேட்குறீங்க? நீங்க 35% வாங்கி தான் ஜெயிச்சிருக்கீங்க, மீதி தமிழக மக்கள் 65% உங்களுக்கு எதிராக தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா அதுல இதெல்லாம் லாஜிக் இருக்கானா? மொத்த போலிங்க 85%, மீதி அந்த 15% போலா இருந்தா தான் 65% எதிர்ப்பா இருக்குன்னு சொல்ல முடியும். சரிண்ணா, அது போட்டுண்ணா. நீங்க ஆட்சி அமைக்கும் போது உங்களுக்கு எவ்வளவு தெரியுமா பெர்சன்டேஜ் மொத்தம் ஆதரவு கிடைச்சது? 33%ங்கண்ணா. 33%லயும் உங்க கட்சி பர்சன்ட் எவ்வளோன்னு உங்களுக்கே தெரியாது. ஏன்னா கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து உங்க கட்சி தனியாவே நின்னதில்லைண்ணா. திமுக 25 கட்சிகளை கூட்டணி சேர்த்துக்கிட்டு நீங்க 33% வாங்கினீங்கண்ணா. அப்படி பார்த்தா உங்களுக்கு தமிழக மக்கள் எவ்வளோண்ணா எதிராக வாக்களிச்சிருக்காங்கன்னு நீங்களே சொல்லுங்கண்ணா. அதுவும் போகண்ணா, இன்னைக்கு விஜய் உட்கார்ந்துருக்காருன்னா அவர் தனியா நின்று தனியா ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அவருடைய பேருக்காக 35% வாங்கி உட்கார்ந்துருக்காருன்னா, நீங்க 25 கட்சிகளை கூட்டணி சேர்த்துக்கிட்டு வாங்கினதுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னா, அதனால பார்த்து பேசுங்கன்னா. நம்ம கவுண்டமணி என்ன சொல்ற மாதிரி உங்களுக்கு இப்படி எல்லாம் யாரு நான் பேச சொல்லித்தர்றதுக்கு? அவங்க யாருன்னு தெரிஞ்சா கூட நல்லா இருக்கும்ண்ணா. ஆனா சூப்பர்ண்ணா, நேற்று நீங்க எங்க விட்டீங்களோ சனாதனத்தை தொட்டு எப்படி சூப்பரா ஆரம்பிச்சீங்களோ அதே மாதிரி காமெடி பாலிடிக்ஸ் இன்னைக்கும் கன்டினியூ பண்றீங்க. இதே மாதிரி கன்டினியூ பண்ணுங்கண்ணா. திமுக சூப்பரா வளரணும்ண்ணா. நன்றிண்ணா.